வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும் பாரடா நம்ம கையில ரெட்டையல பச்சை குத்தி வெச்சோம் பாருடா எங்க நெஞ்சுல வெற்றி வந்து சேரும் பாரடா நம்ம கையில ரெட்டையல பச்சை குத்தி வெச்சோம் பாருடா எங்க நெஞ்சுல தமிழ்நாடே இருக்குது அம்மா உங்களின் பின்னே உண்மையா நடை போட்டு பாருங்கள் இனிமே நடந்திடும் எல்லாம் நன்மையா நாட்டின் நன்மைக்கே வந்தாடி அம்மா பெண்ணின் இனத்துக்கே உன்னால் பெருமைதான் அம்மா தமிழ்நாடே இருக்குது அம்மா உங்களின் பின்னே உண்மையா நடை போட்டு பாருங்கள் இனிமே நடந்திடும் எல்லாம் நன்மையா வெற்றி மேலே வெற்றி வந்து சேரும் பாரடா நம்ம கையில ரெட்டையல பச்சை குத்தி வெச்சோம் பாருடா எங்க நெஞ்சுல தர்மம் வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. நீதி தேவதை தமிழகத்தை ஆளுகிற அந்த நிலை உருவாகி இருக்கிறது. எத்தனை குள்ளநரி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த நாட்டை ஆளுகிற தகுதி, இந்த நாட்டு மக்களை ஆள வைக்கிற தகுதி புரட்சி தலைவி எங்கள் அம்மாவிற்கு மட்டும்தான் என்பதை நீதியும் நிரூபித்திருக்கிறது. மக்களுக்காக நான், எனக்காகவே மக்கள் வாழ்ந்த புரட்சி தலைவி வாழ்க. 234 சீட்டு தொகுதி அம்மா 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 தர்மம் எண்ணிச்சு. அந்த தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாமல் அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்திய தமிழர்கள் உலக தமிழர்களே எழுதி பார்த்தார்கள். கருணாநிதியின் நயவஞ்சக சூழ்ச்சியில் அம்மா அவர்களை சிக்க வைத்து விடலாம் என்று கருணாநிதியின் ஊழல் கும்பல் எதிர்பார்த்தது. அதை தவிடுபொடியாக்கி மீண்டும் வரும் முறையில் தொடர்ந்து தமிழகத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அம்மாவை வணங்கி மகிழ்கிறோம். அம்மாவை சகனிகள் அசைத்து பார்த்தால் அழிந்து விடுவார்கள் என்பதற்கு கடவுள் கொடுத்த தீர்ப்பு என்று அம்மா 234 தொகுதியிலும் வென்று பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆகி மேலும் தமிழ்நாடு உலகத்தை ஆளக்கூடிய அளவிலும் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்று கூறி தங்க தாழகை வாழ்க. நீதிக்கு நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி 2016 234 தொகுதியை வெற்றி பெற்று எதிரி கட்சிகள் இல்லாத ஒரு சட்டமன்ற வரலாற்றிலே அம்மா புரட்சி தலைவி அம்மா சாதிப்பாங்க. இதுல வெற்றி நிச்சயம். புரட்சி தலைவி அம்மா வாழ்க. 100% வெற்றி அம்மா பெறுவாங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. உலகம் முழுவதும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க. தொலைபேசி மூலம் வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அம்மாவுக்கு. அத்தனையும் அம்மாவோட நல்ல சக்தி நல்ல சக்தி நல்ல சக்தின்னு சொல்றோம். பாட்டாளிகளின் முதல்வர், தமிழக மக்களின் ஏழைகளின் முதல்வர், மாணவர்களின் முதல்வர், தொழிலாளிகளின் முதல்வர், உலகத்திற்கே வழிகாட்டியான தமிழக முதல்வர் வெற்றி பெற்றிருக்கின்றார். அவர் மீண்டும் அரியணை ஏறி மீண்டும் லட்சக்கணக்கான மக்களுக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கும் புதிய நலத்திட்டங்களை உதவிகளை அமுல்படுத்த போகின்றார். அவர் புரட்சி தலைவி அம்மா அம்மா என்றார். அம்மா என்றால் அம்மாதான், மற்றவர்கள் எல்லாம் சும்மா. உலக மக்கள் எதிர்பார்த்த மாதிரி என் தாயே இன்னைக்கு இன்னைக்கே முதலமைச்சர் 25 வருஷம் 100 வருஷம் அம்மா தான் முதலமைச்சர். அதிமுக தான் முதலமைச்சர். அம்மா தான் முதலமைச்சர். நீதி வென்றதின் நோக்கமாக மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அரியணை ஏற வேண்டும் என்று கோடான கோடி தொண்டர்களின் உருவாக ஆண்டவனை பிரார்த்து மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த சோதனை காலகட்டத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மிகுந்த பொறுமையுடன் நிதானத்துடனும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் கட்டிக்காத்து அரவணைத்து மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மீண்டும் ஒரு சட்டம் வென்றது, நீதி வென்றது என்பதை எடுத்துக்காட்டும் தினமாக இன்றைய தீர்ப்பு அமைந்துள்ளது. இந்த தீர்ப்பை அகில இந்தியாவும்
வரவேற்றதோடு தமிழகமும் மக்கள் அனைவரும் வரவேற்றதோடு மிகுந்த நன்றி. மக்களின் முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சதிகாரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வழக்கிலே வந்து சிக்க வைத்து விட்டால் தன்னுடைய மகன்களை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என்ற கற்பனையிலே அவர்கள் அத்தனை பேரும் சதிவலை பின்னினார்கள். தர்மம் தன்னை சூது கவ்வும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்கின்ற முறைப்படி புரட்சி தலைவர் அடிக்கடி சொல்வார். அதை போல இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று வெற்றி பெற்று கனவு கண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவருடைய மகனை முதலமைச்சராகலாம் என்று நினைத்தார். விஜயகாந்த் அவர் முதலமைச்சராக அப்படின்னு நினைத்தார். எல்லா கட்சிக்காரரும் தன்னுடைய பிள்ளைகளை முதல் மந்திரி ஆக்கிடலாம். இதை இந்த ஒரு ஊழலை வச்சு அம்மா மேல ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி எப்படியாவது இந்த அம்மாவை நிறுத்திட்டாக்கா நாம நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் முதலமைச்சர் ஆக்கலாம் கற்பனை பண்ணாங்க. நிச்சயமாக புரட்சி தலைவி அவர்கள் இருக்கின்ற வரையில் நிரந்தரமான பொதுச் செயலாளர் போல நிரந்தரமான முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு தான் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த திருநாளாக இந்த நன்னாளை போற்றி புகழக்கூடிய விதமாக எங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கின்றதோ அந்த தெய்வங்களெல்லாம் வழிபட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஆலயங்கள் தோறும் அன்னதானங்கள், ஆலயத்தோறும் பிரச்சாரங்கள், ஆலயங்கள் தோறும் விடுதலைக்காக தங்களை இன்னுயிர்களை உண்ணா நோன்பு இருந்து தங்களுடைய குறைகளை தெய்வத்திடம் முறையிட்ட நோக்கமாக இன்றைக்கு நீதி வென்றுள்ளது. அனைத்து தெய்வங்களுக்கும் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூலமாக தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது வழக்கின் தீர்ப்பு அல்ல, இது ஆண்டவனின் தீர்ப்பு. அம்மா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை விழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இரட்டை இலை நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். 9 கோடி தமிழ் பெருமக்களுடைய மாபெரும் வெற்றியாக இது அமைந்திருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. உலக தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது தேர்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தேர்ந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய நன்றிகள். மாண்புமிகு புரட்சி தலைவி மக்கள் முதலமைச்சர் மீண்டும் புரட்சி தலைவி தமிழ்நாடு சிஎம் உட்கார்றதுக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நல்லபடியாக சிம்மாசனத்தை உட்கார்றதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் தான் வென்றது. அந்த தர்மத்தின் அடிப்படையில் மீண்டும் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி இருக்கிறது. இன்றைக்கு தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்று இந்த மக்களுக்கு அடுத்து நல்ல சேவைகளை செய்வதற்கு புயலாக கிளம்பி சிங்கம் போல நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வர இருக்கிறார்கள். மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் என்றைக்குமே நிரந்தர முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் எங்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். பல நூறு ஆண்டு காலம் பல்லாண்டு வாழ வேண்டும். முதல்வர் இன்றைக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக பதவியேற்கிற ஒரு வைபவத்தை நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. நீதி தேவதை தமிழகத்தை ஆளுகிற அந்த நிலை உருவாகி இருக்கிறது. எத்தனை உள்ளனரி கூட்டங்கள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த நாட்டை ஆளுகிற தகுதி, இந்த நாட்டு மக்களை ஆள வைக்கிற தகுதி புரட்சி தலைவி எங்கள் அம்மாவிற்கு மட்டும்தான் என்பதை நீதியும் நிரூபித்திருக்கிறது. உண்மை சற்று தாமதிக்கப்பட்டாலும் கடைசியில் வெல்லும் என்பதை இந்த வழக்கின் தீர்ப்பு நிரூபித்திருக்கிறது. இது வழக்கின் தீர்ப்பு அல்ல, இது ஆண்டவனின் தீர்ப்பு. அம்மா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை விழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அம்மா அவர்களுக்கு நாங்கள் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். எங்களுடைய இதய தெய்வம் மக்களுடைய இதயங்களிலே சிம்மாசனம் பெற்று நீக்கமரம் நிறைந்திருக்கின்ற பொன்மன தலைவி எங்களுடைய மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்னைக்கு பிரம்மாண்டமான வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த வெற்றி தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, நியாயத்துக்கு கிடைத்த வெற்றி. இன்னைக்கு அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தார்கள். தர்மம் தலை காத்து நிற்கிறது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் அம்மா அவர்கள் 234 தொகுதியிலையும் பிரம்மாண்டமான வெற்றி
கட்சி, இன்னொன்னு இந்த நாட்டில் வேலையாகாத அந்த எதிர்கட்சி உதிர் கட்சி எல்லாம் இந்த நிமிடம் காணாமல் போய்விட்டது. யாரெல்லாம் வெற்றிடம் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றிடமாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் வெற்றி 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 வெற்றி. அம்மா நிரபராதின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம். நாங்க தொண்டராக நாங்க அம்மா இனிமே ஒண்ணுமே பண்ண தர்மம் எனக்கு தலை காக்கும். புரட்சி தலைவர் வழி வந்து எங்க அம்மாவுக்கு என்னைக்குமே தலைவர் வந்து ஆசை எப்போ உண்டு. இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சிருக்குதுன்னா எல்லாருடைய ஆசீர்வாதமும் தெய்வத்தினோட ஆசீர்வாதமும் தொண்டர்களோட ஆசீர்வாதமும் தான். எங்க புரட்சி தலைவியை மீண்டும் முதல்வராக்கி இருக்கிறாங்க. நிரந்தர முதல்வர். எந்த சக்தியாலும் எங்க அம்மாவை இனிமேல் அழிக்க முடியாது. டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீதி வென்றது, தர்மம் தழைத்தது. கொடுங்கோலர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் இன்றைக்கு வெட்கி தலை குனிந்திருக்கின்றார்கள். நீதி வென்றது, தர்மம் தழைத்தது. இந்த வெற்றி அம்மாவின் சாதனைக்காக. அம்மா வந்து உலக தலைவர், சாதாரண தலைவர் இல்ல. இந்த நாட்டுக்கு தமிழ் எங்க இருக்கிறானோ அங்கத்துக்கெல்லாம் ஒரு தலைவர் அம்மா தான். அம்மாவை எப்படி எப்படியோ பார்த்து கவுத்துடணும், ஆட்சியை கவுத்துடணும். உலக தலைவி, உலக தலைவி அம்மா. அம்மா அம்மா ஏழைக்குன்னு வந்தவங்க. அம்மா வந்து ஏழைக்குன்னு பிறந்தவங்க, ஏழைக்குன்னு வந்தவங்க. அத்தை பொறுப்பு பிறந்தாலும் அம்மா தான் ஆட்சி ஆள முடியும். அத்தை பொறுப்பு அம்மா தான் வாழ முடியும். அம்மா மாதிரி உலக தலைவர், அம்மா மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது. அதிமுக தொண்டர்கள் மட்டுமல்லாமல் இந்திய தமிழர்கள் உலக தமிழர்களை எழுதி பார்த்தார்கள். கருணாநிதியின் நயவஞ்சக சூழ்ச்சியில் அம்மா அவர்களை சிக்க வைத்து விடலாம் என்று கருணாநிதியின் ஊழல் கும்பல் எதிர்பார்த்தது. அதை தவிடு பொடியாக்கி மீண்டும் வரும் முறையில் தொடர்ந்து தமிழகத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். அம்மாவை வணங்கி மகிழ்கிறோம். அம்மாவை சகுனிகள் அசைத்து பார்த்தால் அழிந்து விடுவார்கள் என்பதற்கு கடவுள் கொடுத்த தீர்ப்பு இன்று அம்மா 234 தொகுதியிலும் வென்று பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆகி மேலும் தமிழ்நாடு உலகத்தை ஆளக்கூடிய அளவிலும் இந்தியாவின் அடுத்த பிரதமராக வருவார் என்று கூறி தங்க தாழகை வாழ்க என்று கூறி விடைபெறுகிறோம். நீதிக்கு நேர்மைக்கு இது அம்மாவுக்கு கிடைத்த வெற்றி, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, உலகமெல்லாம் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி, நீதிக்கு கிடைத்த வெற்றி. தர்மத்தின் வாழ்வுதன்னை சூதுகவும் மறுபடியும் தர்மம் தான் வென்றது. அந்த வகையில் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிற இமாலய சாதனையை நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக 6 மாதமாக நடைபெற்று கிடந்த நாங்கள் தொண்டர்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி ஆரவாரத்தில் இருக்கிறோம் என்பதை புரட்சி தலைவி அம்மா வாழ்க, புரட்சி தலைவி அம்மா வாழ்க, நீடூடி வாழ்க, அவர் 100 ஆண்டு காலம் வாழ்க என்று கூறி வருகிறேன். எனக்கு விடுதலை கட்சிக்கு கடவுள் கட்சி வெற்றி. ஏழை ஒரு மக்களும் ஒவ்வொரு நாளும் தூங்குறது கிடையாது. இன்னைக்கு மக்கள் நல்லா நிம்மதியாக தூங்குவாங்க. இது மாதிரி கருணாநிதி ஒழிகிற வரைக்கும் இன்னைக்குமே மக்கள் சந்தோஷமாயிடுவாங்க. ஏழைகளுக்கோசம் பிறந்தவங்க அவங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்கள் தான் பிள்ளைங்க. அவங்களுக்கு இந்த மக்கள் தான் பிள்ளைங்க. இந்த நாட்டு உலகத்தில் எத்தனை பேர் தமிழர் இருக்காங்களோ அத்தனை பேர் அந்த அம்மா தான் தாய். அந்த அம்மா தாய் மாதிரி உலகத்தில் யாருமே பிறக்க முடியாது. எங்களுக்குன்னு பிறந்து எங்களுக்குன்னு வளர்ந்துருக்கிறாங்க. உலகமே வியந்து இப்போது தமிழ்நாட்டை பார்த்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளிலெல்லாம் இவருக்கு இந்த தாய்க்கு ஒரு வீழ்ச்சி வந்தபோது உலகத்தை முழுக்க பரப்பினார்கள். இன்று அவர்களுக்கும் நன்றி சொல்கிறோம். ஏனென்றால் இந்த தாயின் வெற்றி இன்று உலகமே பேசிக்கொண்டிருக்கிறது. இந்த கடந்த 6 மாதங்களில் தமிழக அரசியல் தலையெழுத்தை மாற்ற பலர் முயன்றார்கள். மக்களின் சக்தி வென்றிருக்கிறது, சட்டத்தின் வல்லுமை வென்றிருக்கிறது, லட்சோப லட்சம் தொண்டர்களின் ஆன்மீக பிரார்த்தனை வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் இந்த தீர்ப்பை தமிழகம் எங்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேல்முருகன் சார், இப்போது இந்த அம்மா அவர்களுக்கு வழங்கிய தீர்ப்பை தொடர்ந்து பல்வேறு விதமான யூகங்கள் சொன்னார்கள். சரி, இந்த பவானி சிங் நியமித்தது சரியா என்று ஒரு புது குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். 2 பேர் நீதிமன்றம் மாற்று கருத்து சொன்னவுடன் 3 நீதிபதிகள் வந்தார்கள். அந்த 3 நீதிபதிகள் நியமனம் செய்த உடனேயே அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த வழக்கை விசாரிப்போம் என்று ஏப்ரல் 17ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இத்தனையோ வழக்குகள் இருக்க இந்த வழக்குக்கு என்ன அவசரம் என்று சொன்னார். 29ஆம் தேதி பவானி சிங் நியமித்தது செல்லாது என்று சொன்னவுடன் நீதி வென்றது, தர்மம் வென்றது, நேர்மை வென்றது என்றார்.
இப்பொழுதும் பல குழப்பங்களை இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இப்போ நாளையிலிருந்து தீர்ப்பு பற்றி விமர்சிக்கலாம், ஆனால் நீதிபதியை விமர்சிக்கக்கூடிய, நீதித்துறையை அச்சுறுத்தக்கூடிய பல விஷயங்கள் தமிழகத்தில் தோற்று போனவர்களால் அரங்கேறப் போகிறது என்பது உண்மை. இந்த தீர்ப்பு குறித்து பல்வேறு குழப்பங்களை இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இவர்களுடைய அந்த சூழ்ச்சி, வஞ்சகம், இவருடைய பொய், புரட்டு இவற்றை எல்லாம் இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலம் முற்றுமுதலுமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு கீழமை நீதிமன்றம் வழங்கிய அந்த தீர்ப்பு அது முற்றுமுதலுமாக சரியான தீர்ப்பல்ல, அது நியாயமான தீர்ப்பல்ல, அது உண்மைக்கு நேர் எதிர்வாரான தீர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் மாண்புமிகு அம்மா அவருடைய மேல்முறையீட்டு மனுவை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு, அம்மா அவருடைய வழக்கறிஞருடைய நியாயமான வாதங்களை ஏற்றுக்கொண்டு கீழ்மை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முற்றுமுதலுமாக ரத்து செய்யப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவருடைய நப்பாசை சும்மா தேவையில்லாம உட்காந்துட்டு பேசிட்டு கிடக்குறாங்க. 6 ஆண்டுக்கு நிக்க முடியாது, 3 ஆண்டுக்கு நிக்க முடியாது. இது எல்லாம் முழுக்க அவருடைய அபிலாசைகள், அவருடைய எண்ணங்கள், திமுகவுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற குருட்டுவாதம் பேசுகிற, இருட்டில் உட்கார்ந்து கொண்டு பேசுகின்ற பேச்சு. நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்திருக்கிறது. கீழ்மை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு முற்றுமுதலுமாக ரத்து செய்யப்படுகிறது, குற்றம் சாட்டப்பட்ட நால்வரையும் நீதிமன்றம் விடுதலை செய்கிறது என்றுதான் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆக இவருடைய ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. 2 விதமான குழப்பம் இருக்கு. இப்போ இந்த தீர்ப்பு வந்த உடனே மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று, இது தமிழகத்தில் போடப்பட்ட வழக்கு, ஊழல் மற்றும் கண்காணிப்புத்துறை போடப்பட்ட வழக்கு. இங்கே இந்த வழக்கு நடந்தால் நியாயம் கிடைக்காது, நீதி கிடைக்காது என்பதால் கர்நாடகத்துக்கு மாற்றப்பட்டது, நியமிச்சு பண்ணாங்க. இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. இப்போ இதை எதிர்த்து மேல்முறையீடு தமிழக அரசு செய்ய வேண்டுமா, கர்நாடக அரசு செய்ய வேண்டுமா? இல்ல இப்ப இந்த என்ன பொறுத்தவரையில் இந்த தீர்ப்பை வாதங்களாக தான் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள் தாக்கல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கர்நாடக அரசை. ஒருவேளை கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை பெற்றுதான் இவர்கள் இதில் ஃபர்தர் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே ஏன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு, இதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டு கீழ்மை நீதிமன்றத்துடைய தீர்ப்பு தவறு என்று உயர்நீதிமன்றம், இதற்காக நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு, சிறப்பு அமர்வு அளிக்கப்பட்ட தீர்ப்பின் பிரகாரம் இந்த நீதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நீதியில் இவ திமுக உட்கார்ந்து டிவில பேசுற மாதிரி கருணாநிதியோ அன்பழகனோ நாளைக்கு மனு போட்டு ஸ்டே வாங்க முடியாது. கர்நாடக அரசு தன்னிச்சையாக நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் மனு போட்டு இதை நிறுத்த முடியாது. இதுக்கு மீண்டும் இதில் ஏதாவது ஒரு அசைவை துரும்பை அசைக்க வேண்டும் என்று சொன்னாலும் மீண்டும் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதிகள் கொண்ட 3 பேர் கொண்ட அமர்வு தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர, அதற்கு மேற்பட்ட நீதியரசர்கள் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டுமே தவிர, இவர்களுடைய இந்த பொய்யான ஆசைகளும் இவருடைய எண்ணங்களும் நிறைவேற ஒருபோதும் வாய்ப்பே இல்லை. காரணம், உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கொண்ட 3 பேர் கொண்ட நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதலோடு இந்த தீர்ப்பு மிக தீர்க்கமாக ஆராயப்பட்டு கீழே நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப்பட்ட வாதங்கள் அனைத்தையும் முழுமையாக படிக்கப்பட்டு நம்முடைய அம்மா அவர்களின் சார்பாக வழக்காடிய நீதிபதிகளுடைய வழக்கறிஞர்களுடைய பிரதிவாதங்கள் அனைத்தும் கேட்கப்பட்டு வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு. ஆக இவர்கள் பேசுவது போல, இவர்கள் எடுத்துரைப்பது போல ஒரு காலத்தில் வெற்றி பெறாது. இப்போ நமக்கு கர்நாடக அரசு ஊழல் வழக்கு தொடர்ந்து இருப்பது ஊழல் துறை, இந்த துறை இவர்கள் தான் மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டுமே ஒழிய இப்போ கர்நாடக அரசு மேல்முறையீட்டுக்கு செல்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஊழல் வழக்கு தொடர்ந்து இருப்பது தமிழக அரசு. அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது தமிழகத்தில் சேர்ந்த ஊழல் வழக்குத்துறை, லஞ்ச ஒழிப்பு வழக்குத்துறை ஊழல் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். இப்பொழுது மேல்முறையீடுக்கு செல்ல வேண்டும் என்றால் இவர்கள் தான் செல்ல வேண்டுமே ஒழிய வேறு யாரும் செல்ல முடியாது. அதாவது 13 வழக்குகள் இவர் மீது போடப்பட்டது, எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தபோது. முன்பு டான்சி வழக்கு போடப்பட்டது, அதுவும் இல்லை என்று சொல்லிவிட்டது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் அவர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பொருட்கள், எடுக்கப்பட்டதாக ஜோடிக்கப்பட்ட பொருட்கள், அதாவது குமாரசாமி அவர் இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது அவர் நமக்கு ஆதரவாக கேட்ட கேள்விகளை ஊடகங்கள் பெருசுபடுத்தாமல் எதிராக இருந்த விஷயங்கள் மட்டுமே செய்தி ஊடகங்களிலும் தொலைக்காட்சி ஊடகங்களும் செய்தியாக வந்துவிட்ட சூழலில் தமிழகத்தில் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை இல்லாத போலும், ஒரு ஆட்சி நடக்காத போலும் ஒரு தோற்றம் வந்தது. நினைக்கிறவங்களா முதலமைச்சருக்கு ஆசைப்பட்டாங்க. இப்போ நிறைய பேர் பேனா மூட இன்னும் மூடல. அதாவது அவர் ஒன்று கேட்டாரு, ஒரு டைல்ஸ் 5000 ரூபாய் என்று நீங்கள் போட்டீர்கள், 94 இல்
அது என்ன விலை? அதே கிரானைட்டை வாங்கி நான் வீடு கட்டிருக்கேன். அப்ப அந்த விலை எனக்கு தெரியும். அதில் ஒருவர் சாட்சி சொல்லி இருக்கிறார். நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு கொடுத்தீங்க? 100 ரூபாய் தான் நான் கொடுத்தேன். ஆனா மொத்தமாக இவர்கள் வாங்கியதால் நான் 10 ரூபாய் குறைந்து கொண்டு 90 ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறேன். குன்னா அவர்கள் அதை அப்படியே லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த இதை அப்படியே ஏற்றுக்கொண்ட போது குமாரசாமி அவர்கள் தனியாக ஒரு ஆடிட்டரை வைத்து இதையெல்லாம் சரிபார்த்த பிறகுதான் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறார். இன்னொன்றும் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குன்னா எத்தனை மணி நேரம் தீர்ப்பை படித்தார்? குமாரசாமி 3 நிமிடத்தில் தீர்ப்பை சொல்லிவிட்டு போய்விட்டார் என்று. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு விவரங்கள் தெரியாமல், நடைமுறைகள் தெரியாமல் மக்களை குழப்புகிற மாதிரி இப்போது தீர்ப்பு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஹர் அப்பீல் இஸ் அலௌட். இப்படித்தான் கடந்த 10 நாட்களாக நடுநிலையான வழக்கறிஞர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், நான் கூட கேட்டேன், சார் 11 மணிக்கு சொல்லியிருக்காங்களே, எப்படி எல்லாத்தையும் பண்ணி அந்த ஆப்ரேட்டிவ் போர்ஷனை படிக்கிறதுக்கு எப்படி 1 மணி 2 மணி ஆயிடுமான்னு அழகாக ஒரு மூத்த வழக்கறிஞர் சொன்னார். 11 மணிக்கு வருவார், 15:05 தீர்ப்பு சொல்லப்பட்டுவிடும். நீண்ட ஒரு உரையை அவசியமில்லை. இது அப்பீல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அதாவது இப்ப கீழ்மை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்கன்னா, மேல் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ தீர்ப்பு வழங்கும் போது தீர்ப்புடைய சாராம்சங்களை எல்லாம் பக்கங்களை எழுதிவிட்டு கடைசி 3 வரிகள் 2 வரிகள் அதனுடைய கண்டென்ட் என்ன, கடைசியாக மக்களுக்கும் ஊடகத்திற்கும் எந்த செய்தி இந்த நீதிமன்றம் சொல்ல விரும்புகிறதோ அந்த செய்தியை தான் சொல்வார்கள். அதுக்கு 5 மணி நேரம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க சொல்றாங்க 3 நிமிஷத்துல வந்து படிச்சு போயிட்டாரு, 1 நிமிஷத்துல வந்து படிச்சுட்டு போயிட்டாருன்னா, இப்போ ஒன்னும் இல்ல, ஒருத்தருக்கு கீழ்மை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை விதிக்கிறாங்க, தூக்கு தண்டனை ரத்தாகி உயர் நீதிமன்றத்துக்கு போகுது, உயர் நீதிமன்ற நேரத்தில் அந்த அதங்க எல்லாமே 500 பக்கமே படிக்கிறாங்க. கண்டென்ட் என்ன, கடைசியான தீர்ப்புடைய வாக்கியம் என்ன, வார்த்தைகள் என்ன சொல்ல விரும்புது இந்த நீதிமன்றம்? அப்ப அவங்க அப்சர்வ் பண்றாங்க, பிரதிவாதங்களை கேட்கறாங்க, அப்சர்வ் பண்ணிருக்காங்க, எல்லாமே அழுத்தா இருக்கு, ஆவணமா இருக்கு. இன்னும் ஒரு சில நேரங்களில் உயர் நீதிமன்ற கர்நாடகா உயர் நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் வெளியிட போறாங்க தீர்ப்பு. வழக்கு தொடுத்தவருக்கும் கொடுக்க போறாங்க, வழக்கை எதிர்த்து வாதாடுறவர்களுக்கும் கொடுக்க போறாங்க. வாங்கி படிச்சீங்க. நீதியரசர் கொன்காவும் இதைத்தானே செய்தார். முன்னதாக தீர்ப்பை வழங்கினாரு, கண்டன் மட்டும் சொல்லிட்டு எந்திரிச்சு போய்விட்டார். பின்பதாக 4 மணிக்கு விரிவாக சொன்னாரு. அதாவது குற்றவாளி என்று சொன்னதற்கும் 3 நிமிடம் தானே சொல்லி முடிச்சுட்டு போனார். அதைத்தானே நீதிமன்றத்தை பொறுத்தவரை பல்வேறு பக்கங்கள் எழுதினாலும் கடைசி வரியை மட்டும்தான் முதலில் சொல்லுவார். அதை மட்டும் சரி என்று சொன்னார். இப்போ ஒரு வழக்கறிஞர் தொலைபேசியில் இருக்கிறார். குறளார் கோபிநாதன், இவர் நமது பிரபலமான திருக்குறள் முன்சாமி அவர்களின் மகன், வழக்கறிஞர். அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். கோபிநாத் வணக்கம். ஹலோ வணக்கங்க சார். கோபிநாத் சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இந்த தீர்ப்பினுடைய அதாவது சட்டப்படி ஏகப்பட்ட இன்னமும் திரித்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பிலிருந்து நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சட்டபூர்வமான ஒரு விளக்கத்தை கொடுங்க சார். தீர்ப்பினுடைய விளக்கத்தை நான் சொல்வதற்கு முன்பு, இந்த வெற்றி மக்களுடைய வெற்றி, நேர்மைக்கு கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நன்மைக்காக கிடைத்த வெற்றி, தர்மம் வெல்லும் என்பதை நிலைநாட்டிய வெற்றி, கோபால அரசு பொய்யர்களில் இல்ல. இப்போ நம்ம இல்ல, அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு தெரியும் சார், இந்த தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீடு யார் செய்யலாம்? இந்த தீர்ப்பின் விளக்கத்தை சொல்லுங்க கோபிநாத். இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஹலோ சார், நீங்க இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வந்தீங்க, உங்க சிக்னல் நல்லா இருக்கு, ஃப்ரீயா பேசுங்க, கொஞ்சம் வெளியில வந்து பேசுங்க. கோபிநாத் லைன்ல இருக்கீங்களா? பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. இந்த நீதி தீர்ப்பை பற்றி சொல்லுங்க. குமாரசாமி அவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார்கள். சார், உங்களுக்கு வேற ஏதாவது லேண்ட்லைன் இருந்தா பேசுங்க. நீங்க சொல்லுவது வந்து நேயர்களுக்கு சரியா கேட்காத மாதிரி இருக்கு. சார் நீங்க சொல்லுங்க. இப்போ இன்னமும் மக்களை குழப்புவது எந்த வகையில் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? எந்த வகையிலும் இது சரியல்ல. பயத்தின் காரணமாக மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் அமர்ந்து விட்டால் தாங்கள் வாழ்வதற்கே அஸ்தமமற்று போய்விடும் என்பதற்காக 6 ஆண்டு காலம் அவர்கள் மீண்டும் அதை தேர்தல் நிற்கக்கூட முடியாது கொள்ளாதுன்னு சொல்லி அவர்களால் புனையப்பட்டு ஆங்காங்கே இருக்கிற மீடியாக்களை சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். கேஸுவே முழுவதுமாக ரத்து செய்யப்பட்ட பின்பு, தண்டனை ரத்து செய்யப்பட்ட பின்பு
அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனை எல்லாம் நீதி அவர்கள் பக்கம் நீதி கிடைத்துவிட்ட பின்பு அவர்கள் தேர்தல் நிற்க முடியாது என்று சொல்வதே குழந்தைத்தனமான ஒன்று. எதுக்கு சொல்றாங்கன்னு அறிஞர் அண்ணா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், ஒரு விரலை குற்றவாளி என்று சொன்னால் 3 விரல் தன்னை நோக்கி திரும்பும் என்று. அவர்களை விமர்சிப்பவர்களுக்கு இதுதான் சரியான பதிலாக அமையும் என்று நினைக்கிறேன். அதாவது உச்சநீதிமன்ற 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பவானி சிங் நியமனம் செல்லாது என்று சொன்ன பிறகு அவர்கள் சில விளக்கங்களை சொன்னார்கள். ரீட்ரையல் கிடையாது, மறு விசாரணை இந்த வழக்கில் கிடையாது. நாங்கள் சொல்லுகிற இந்த தீர்ப்புக்கும் குமாரசாமி அவர்களின் தீர்ப்புக்கும் தொடர்பில்லை, அது அவராக எடுக்கட்டும், அவர் எடுத்து அறியும். அண்ட் இன்னொரு விஷயத்தை அன்பழகன் அவர்கள் கொடுக்கிற மனுவையும் ஆச்சாரியா அவர்களுக்கு கொடுத்த மனுவையும் அதையும் கருத்தில் எடுத்துக்கொண்டு தீர்ப்பை சொல்ல வேண்டும் என்று ஒரு வழிகாட்டுதல், அந்த வழிகாட்டுதல் தான் குமாரசாமி அவர்களை கட்டுப்படுத்தும் என்று இல்லை. பொதுவாக உச்சநீதிமன்றம் பல வழக்குகளில் உயர்நீதிமன்றங்களுக்கும் மற்ற நீதிமன்றங்களுக்கும் சில வழிகாட்டுதலை சொல்லுவார்கள். அதை போல ஒரு குறிப்பை சொன்னார்கள், ஊழல் இந்த பொது வாழ்க்கையை எவ்வளவு பாதிக்கும் என்பதை மனதில் கொண்டு தீர்ப்பு வழங்க வேண்டும். அதை உடனே அதிமுகவின் பொதுச் செயலாளருக்கு எதிரான தீர்ப்பு நீங்கள் வழங்க வேண்டும் என்று அவர்கள் வழிகாட்டுவதை போலவும் கூறிட்டார்கள். இதில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வினோதங்கள் இந்த வழக்கில் இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்குகளால் வெல்ல முடியாது. அதற்காக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டே வந்த இடையூறுகள். இங்கேயும் இந்த தீர்ப்பு முன்பே வந்திருக்க வேண்டிய தீர்ப்பை காலதாமதம் செய்ததே உச்சநீதிமன்றத்துக்கு அன்பழகன் போனதனால். அதற்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பையொட்டி உயர்நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளிக்க வேண்டும் கட்டாயமில்லை. ஆனால் ஒரு எத்திக்கல், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொண்டு அந்த தீர்ப்புக்காக குமாரசாமி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அது எப்படி அன்பழகன் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேனா காய்வதற்குள் அன்பழகன் போய் தயாராக வைத்துக் கொண்டிருந்த 80 பக்கத்தை கொடுக்கிறார். அதற்குள் அதாவது கர்நாடகாவில் இங்கே இவர் நாளை இங்கே அரசியல் விளையாடி விட்டது என்று பேசுவார், இங்கே அரசியல் விளையாடியது எங்கே என்ற கேள்வியும் மக்கள் முன்னால் இருக்கிறது. அது எப்படி 24 மணி நேரத்துக்குள் கர்நாடக அரசு பவானி சிங் நியமனத்தின் போது தலையிடாத கர்நாடக அரசு எங்கிருந்து ஆச்சாரியாவை கொண்டு வந்தார்கள்? ஆச்சாரியாவை கொண்டு வந்த போதே மக்கள் மனதில் என்ன ஆகிவிட்டது? ஆகா, ஆச்சாரியா அவமானப்படுத்தி விட்டார், ஆச்சாரியா என்னை எப்படிலாம் இவர்கள் அவமானப்படுத்தினார், புத்தகம் எழுதிவிட்டார், ஆச்சாரியா தீர்ப்பின் அடிப்படையில் 4 வருஷ தண்டனை நிச்சயம் என்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பித்தார்களே. இந்த அரசியல் பின்னணியை எப்படி பார்க்கிறார்? இது ஆரம்பத்திலிருந்து நீதியரசர் குமாரசாமி ஒவ்வொரு நாளும் விசாரணையின் போது ஒவ்வொன்றுக்காக அந்த ஆதாரம் எங்கே ஒவ்வொரு நாளும் பத்திரிகையிலிருந்து நம்ம பார்த்துருக்கும் போது அவர்கள் போடப்பட்ட புனையப்பட்ட ஒவ்வொரு வழக்கும் ஒவ்வொரு நாளாக உடைந்து இந்த 4 மாதத்தில் ஒவ்வொன்றாக சுக்குநூறாக உடைந்து விட்டது. ஏன்னால் இது புனையப்பட்ட வழக்கு என்பது தானே நம்மளுடைய ஒட்டுமொத்த வாதமே. அது ஒவ்வொன்றாக நீதியரசர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்வியை கேட்க அதற்கு எங்கே ஆதாரம் என்று ஒவ்வொரு எதிராளிகள் திணறி பதில் சொல்வதை நம்ம பத்திரிகை உலகம் பார்த்து கொண்டு தான் இருந்தது. ஆனால் எதிர்பார்ப்பு குன்ஹாவுடைய தீர்ப்பையே மீண்டும் குமாரசாமி நீதியரசர் வழங்குவார் என்று எல்லாருடைய பேராசையான எதிர்பார்ப்பு. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த ஒவ்வொரு நாளும் உடைய சுத்தமாக உடைந்து விட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் உள்ளிட்டவர்கள் தெரியும், இன்றைய உலகத்துக்கும் தெரியும். வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பு என்ன, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள், இந்த வழக்கிற்கு நான் குறுக்கு வழியை கையாள மாட்டேன், எந்த வழியிலும் கையாள மாட்டேன், நீதியை நீதிமன்றத்தில் நான் மீண்டும் வருவேன் என்று அன்று சத்தியமிட்டு சொன்னார்கள். அந்த சத்தியம்தான் இன்று வென்றிருக்கிறது. மக்களை குழப்புவதற்காக ஒவ்வொரு நாளும் மீடியாக்களை தங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய சில அரசியல் கட்சி தலைவர்கள் அன்றாடம் இதை அதிமுக நீ சொன்னீங்க முதல்ல மக்களுடைய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும் நோக்கத்தோடு செய்து கொடுக்க சரிவலையில் இல்லை. இதில் ஒன்று குறிக்கிட்டோம், இவர்கள் இப்படி மேலும் போய் வழக்கு போடுறது, தடை வாங்கலாமா, இதெல்லாம் பண்ணுறதுக்கான காரணமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் பொதுவான அனைத்து மக்களிடத்திலும் படித்தவர், பாமரர், ஏழை, பாட்டாளி இவருக்கு அனைவரிடத்தில் ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்கிறது. அந்த பேச்சு என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் மேல்முறையீட்டு வழக்கில் விடுதலையாகி வந்தால்
மீண்டும் தமிழ்நாட்டினுடைய அசைக்க முடியாத மாபெரும் ஒரு முதலமைச்சராக திகழ்வார்கள். குறைந்தபட்சம் 200 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டும் என்கிற செய்தி திமுகவின் தலைமையும் அதனுடைய தலைவர்களையும் கலக்கமடைய செய்தனுடைய விளைவுதான் அவர்களுக்கு இருக்கிற எல்லா சோர்ஸ்களையும் பயன்படுத்தி அவர்கள் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. நான் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய தீர்ப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஆனால் நீங்கள் கேட்ட ஒரு நியாயத்தை நாம் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். நீங்க சொன்னீங்க சரியாக, கர்நாடகா நீதிமன்றத்திலேயே உச்சநீதிமன்றம் சொன்ன உடனேயே அதனுடைய வழக்கறிஞர் உடனடியாக மறுநாள் தாக்கல் செய்கிறார். ஆனால் அதே நேரம் நீங்கள் சொன்ன சில மணி நேரத்திற்குள் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்கள் டைப்பிங் செய்யப்பட்ட இந்த 87 பக்க ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆக நாம் கேட்கிற ஏற்கனவே பவானி சிங் நியாயமான தீர்ப்பை பெறுவதற்கான வழக்கை முன்வைக்கவில்லை என்று குற்றம் சொன்னவர்கள் இவர்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை பெறுவதற்கான ஆவணங்களை தயார் செய்து வைத்துக் கொண்டு உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக அப்படி ஒரு வழிகாட்டுதலையும் பெற்று அவர்கள் அங்கு தாக்கல் செய்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு திமுக இதில் இறங்கி மிக திட்டமிட்டு வேலை செய்து அம்மா அவர்களை நிரந்தரமாக சிறையில் வைத்துவிட்டு மீண்டும் இங்கு இவர்கள் அரியணையில் ஏறலாம், கோலோச்சலாம் என்பதற்கு காத்திருந்தார்கள் என்பது இங்கு தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த பொய்யும் அந்த புரட்டும் உண்மைக்கு மாறான அவர்கள் தயாரித்த ஆவணங்கள், தொடுத்த வாதங்கள் அனைத்தும் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுதான் இன்றைக்கு உண்மை இன்றைக்கு வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் நேர்மையானவர்கள் இருந்தாங்க. பவானி சிங் வாதாடு செல்லாண்டாங்களே, எந்த பவானி சிங் வாதாடி தானே கடந்த காலம் அம்மாவுக்கு 4 ஆண்டு கொடுத்தாங்க, இவருக்கு 1 ரூபாய் ஃபைன் போட்டாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லிக்கணும்? அந்த தீர்ப்பும் தப்புன்னு சொல்லிக்கணுமா இல்லையா? இவர்கள் உண்மையானவர்களாக இருந்தால், சுயமரியாதைக்காரர்களாக இருந்தால், நேர்மையானவர்களாக நீதிமன்றத்தை இவர் அணுகக்கூடாது, அதை பத்தி ஏன் வாய் திறக்கல? அப்ப இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தா அம்மாவை தண்டிச்சாங்க. பவானி சிங் நல்லவர் வல்லவர், எவ்வளவு அதிமுக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, பார்க்க முயற்சித்தாங்க, எல்லாத்தையும் அவர் உடைச்சிருந்து நல்ல வாதாடி தீர்ப்பு வாங்கி கொடுத்து அம்மா உள்ள வச்சுட்டாங்க. இனி தேர்தலில் நிக்க முடியாது, இன்னைக்கு நம்ம தான் கோல வச்சலாம். ஏமாக முதலமைச்சர் ஒருத்தர் ஏமாவன் தான் முதலமைச்சர், இன்னொருத்தர் நான் தான் முதலமைச்சர், ஒருத்தர் பேனாவை திறந்து கொடுக்கிறாரு, கையெழுத்து போடுங்கன்னு. நான் கேட்கிறேன், இதெல்லாம் எவ்வளவு பார்த்த மக்களுக்கு அருவருப்பா இல்ல? ஒரு கேவலமான, கீழ்த்தரமான, மோசமான, அநாகரிகமான அரசியல். நேர மக்களை சந்திங்க, மக்கள் அணுகுங்க, மக்கள் கிட்ட போங்க, மக்கள் வாக்களித்தா முதலமைச்சர் வாங்க. யார் வாங்கினாங்களா? பொய்யான வழக்கு போட்டு பொய்யாக சாட்சி சொல்லி பொய்யாக ஆவணத்தை தயார் பண்ணி. ஆரம்பத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை நன்றாக பார்க்க வேண்டும். இன்றைக்கு வெறும் திமுகவுக்கு மட்டும் சவுக்கடி இல்ல, இங்க பல பேருக்கு சவுக்கடி. டெல்லியில போய் தமிழனுடைய மானத்தை காத்துல பறக்க விட்ட விஜயகாந்த்ல இருந்து அன்புமணில இருந்து எல்லாருக்கும் மிகப்பெரிய சவுக்கடி. இது ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு மட்டும் சவுக்கடி இல்ல. அம்மாவை புறவழியில் வீழ்த்தலாம், வீழ்த்தியுடன் நமக்கு சொல்றாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு. பாரதிய ஜனதாவில் முளைச்சு வந்திருக்காங்க ஒரு அம்மா, அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு, அந்த இடைவெளியை நாங்க தான் நிரப்ப போறோம். 42 அமைச்சர் வராங்களா? தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகளை கொண்டு தமிழ்நாட்டுடைய அமைச்சரவை மாண்புமிகு அம்மா அவர்கள் வழிகாட்டுதலோடு இருக்கிறது. இந்த அமைச்சருக்கு தெரியும் எந்த கிராமத்தில் தண்ணி இல்ல, ரோடு இல்ல, ரோடு போன பள்ளிக்கூடம் கொட்டின அவன் டெல்லி இருந்து வரவனுக்கு என்ன தெரியும்? அவன் எந்த மக்கள்கிட்ட போய் எந்த வகையில பேசி குறைய கேட்க போறான்? ஆக இவர்கள் எல்லாம் இதை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் லாபம் அடைவதற்கு, அரசியலை வெற்றி காண்பதற்கு இவர்கள் தீட்டிய சதிகாரர்கள் தீட்டிய அத்தனை தீட்டங்களும் இன்றைக்கு உடைத்தெடுக்கப்பட்டிருக்கின்ற அம்மாவுடைய நேர்மையும் நியாயமும் தர்மமும் வென்றிருக்கிறது. அதாவது மிக்க நல்ல விஷயம். இன்னொன்றும் நாம் இதை பதிவு செய்துவிட்டு அதுக்குள் மக்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்க போகிறோம். இந்த தனி நீதிமன்றம் அமைப்பதற்காக எந்த ஒரு அதிகாரியை வைத்துக்கொண்டு இந்த தனி நீதிமன்றம் அமைக்க திராவிட முன்னேற்ற கழக தலைவர் டெல்லியில் என்ன வேலை செய்தார் என்கிற கதையெல்லாம் கூட நம்மிடம் காத்திருக்கிறது. அதற்கு முன் மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சியை தொடர்வோம். எதிர்பார்த்த மாதிரி என் தாயே இன்னைக்கு வந்து ஆயிட்டாங்க. இன்னைக்கே முதலமைச்சர் 25 வருஷம் 100 வருஷம் அம்மா தான் முதலமைச்சர், அண்ணா திமுக தான் முதலமைச்சர், அம்மா தான் முதலமைச்சர். நீதி வென்றதின் நோக்கமாக மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அரியணை ஏற வேண்டும் என்று கோடான கோடி தொண்டர்களின் உருவாக ஆண்டவனை பிரார்த்து மீண்டும் அரியணை ஏற வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அந்த சோதனை காலகட்டத்தில் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிகுந்த பொறுமையுடன் நிதானத்துடனும் தொண்டர்களையும் இந்த இயக்கத்தையும் கட்டிக்காத்து அரவணைத்து மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மீண்டும் ஒரு சட்டம் வென்றது, நீதி வென்றது என்பதை எடுத்துக்காட்டும் தினமாக இன்றைய தீர்ப்பு அமைந்துள்ளது. இந்த தீர்ப்பை அகில இந்தியாவும் வரவேற்றதோடு தமிழகமும் மக்கள் அனைவரும் வரவேற்றதோடு மிகுந்த நன்றியோடு
தீர்ப்பை வரவேற்கிறோம். மக்களின் முதல்வர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை சதிகாரர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வழக்கிலே வந்து சிக்க வைத்து விட்டால் தன்னுடைய மகன்களை எல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆக்கிவிடலாம் என்ற கற்பனையிலே அவர்கள் அத்தனை பேரும் சதி வலை பின்னினார்கள். தர்மம் தன்னை சூது கவ்வும், ஆனால் மீண்டும் தர்மம் வெல்லும் என்கின்ற முறைப்படி புரட்சி தலைவர் அடிக்கடி சொல்வார். அதை போல இன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்று வெற்றி பெற்று கனவு கண்டு கொண்டிருந்த கருணாநிதி அவருடைய மகனை முதலமைச்சராகலாம் என்று நினைத்தார். விஜயகாந்த் அவர் முதலமைச்சராகலாம் அப்படின்னு நினைத்தார். எல்லா கட்சிக்காரரும் தன்னுடைய பிள்ளைகளை முதல் மந்திரி ஆக்கிடலாம். இதை வந்து இந்த ஒரு ஊழலை வச்சு அம்மா மேல ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி எப்படியாவது வந்து இந்த அம்மாவை நிறுத்திட்டாக்கா நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் முதலமைச்சராக்கலாம் கற்பனை பண்ணாங்க. நிச்சயமாக புரட்சி தலைவி அவர்கள் இருக்கின்ற வரையில் நிரந்தரமான பொதுச் செயலாளர் போல நிரந்தரமான முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா தான், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இன்றைக்கு தான் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த திருநாளாக இந்த நன்னாளை போற்றி புகழக்கூடிய விதமாக எங்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கின்றதோ அந்த தெய்வங்களெல்லாம் வழிபட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் மாண்புமிகு இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக ஆலயங்கள் தோறும் அன்னதானங்கள், ஆலயத்தோறும் பிரச்சாரங்கள், ஆலயங்கள் தோறும் விடுதலைக்காக தங்களை இன்னுயிர்களை உண்ணா நோன்பு இருந்து தங்களுடைய குறைகளை தெய்வத்திடம் முறையிட்ட நோக்கமாக இன்றைக்கு நீதி வென்றுள்ளது. அனைத்து தெய்வங்களுக்கும் இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மூலமாக தெய்வங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது வழக்கின் தீர்ப்பு அல்ல, இது ஆண்டவனின் தீர்ப்பு. அம்மா நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதை விழாவாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். இரட்டை இலை வடிவில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடுகிறோம். நம்முடைய புரட்சி தலைவி அவர்கள் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். 9 கோடி தமிழ் பெருமக்களுடைய மாபெரும் வெற்றியாக இது அமைந்திருக்கிறது. தர்மம் வென்றிருக்கிறது, நீதி வென்றிருக்கிறது. உலக தமிழர்களுக்கெல்லாம் கிடைத்த மாபெரும் வெற்றியாக இது தேர்ந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அவர்களை எவராலும் வெல்ல முடியாது என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக தேர்ந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனுக்கு நம்முடைய நன்றிகள். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா மக்கள் முதலமைச்சர் மீண்டும் புரட்சி தலைவி தமிழ்நாடு சிஎம் வந்து உட்கார்றதுக்கு கோர்ட்டு உத்தரவு கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மீண்டும் நல்லபடியாக சிம்மாசனத்தை உட்கார்றதுக்கு ரொம்ப நன்றி நன்றி. கிடைத்த வெற்றி, தர்மத்துக்கு கிடைத்த வெற்றி. தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் தான் வென்றது. அந்த தர்மத்தின் அடிப்படையில் மீண்டும் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்றைக்கு தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இன்றைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி இருக்கிறது. இன்றைக்கு தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் எங்களுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்தினுடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்று இந்த மக்களுக்கு அடுத்து நல்ல சேவைகளை செய்வதற்கு புயலாக கிளம்பி சிங்கம் போல நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வர இருக்கிறார். சார், இப்போ ஃபர்ஸ்ட் குரலா வணக்கம். இப்பொழுது நமது அரங்கத்தில் ஷேக் தாவூத் அவர்கள் வந்திருக்கிறார். அதே மாதிரி அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகத்தின் பொதுச் செயலாளர் எஸ்எக்கி முத்து வந்திருக்கிறார். வணக்கம் சார். நாம் இது பற்றி பேசுவதற்கு முன்பு இப்படி ஒரு தெளிவான தீர்ப்பு வந்த பிறகும் கூட இன்னமும் குட்டையை குழப்ப முடியுமா, மக்கள் மனதில் சந்தேக விஷத்தை விதைக்க முடியுமா என்று இந்த தீர்ப்பு குறித்தே சில விஷத்தரமான பிரச்சாரங்கள் போய்கொண்டிருக்கிறது. அது குறித்து நமது வழக்கறிஞர் ஒருத்தர் ஃபோனில் வராரு. சார், ஃபோன் கொடுக்குறீங்களா? குரலார் கோபிநாத் லைனில் இருக்கீங்களா? வணக்கம் சார், இப்போ தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள். இது இப்போ இன்னொன்று என்ன குழப்பறாங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலில் நிற்க முடியாது, அது இன்னும் 6 வருஷம்னு என்னெல்லாமோ குழப்புகிறார்கள். நீங்கள் இந்த லீகல் பாயிண்ட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் சார். இதெல்லாம் பொய்யர்களுடைய கூற்று. அதாவது தெளிவான ஒரு உண்மை இருக்கிறது. என்னன்னா, என்றைக்குமே உயர் நீதிமன்றத்தில் ஒரு அப்பீல் மனு விசாரிக்கிற பொழுது அது விசாரித்து முடித்தவுடன் அந்த மனுவில் தீர்ப்பளிக்கிற பொழுது அந்த ஆபரேட்டிவ் போர்ஷன் அப்பீல் அலவுடா இல்லையா என்பது மட்டும்தான் சொல்லுவார்கள். அப்பீல் அலவுட் என்றுதான் உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதை வெளிப்படையாக சொல்லுவார்கள். இந்த வழக்குல அவர் உயர்நீதிமன்ற மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி குமாரசாமி அவர்கள் வந்து உட்கார்ந்தவுடன் இந்த வழக்கின் அப்பீல் செய்யப்பட்ட மனு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
இவங்க வந்து உடனே இது வந்து ஒண்ணு எல்லாமே படிக்கல, எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது நடைமுறையும் அல்ல. அப்பீல் அலுவலா இல்லையா என்று தான் சொல்லுவார்கள். அதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அடுத்து சொல்லுங்க. இந்த வழக்குல மேல்முறையீடு என்பது ஏகப்பட்ட தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நபர், அதாவது திமுகவோ அன்பழகனோ சுப்பிரமணிய சாமியோ இதில் அப்பீல் செய்யவே முடியாது, உச்ச நீதிமன்றத்துக்கு போகவே முடியாது. மூன்றாவது நபர் இதில் அப்பீல் செய்வதற்கு அவர்களுக்கு எந்தவித அதிகாரப்பூர்வமான தகுதியும் இல்லை, சட்டப்பூர்வமான தகுதியும் இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. சரி, இப்ப இதில் மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றால் இப்ப அதற்குள் இன்னொரு செய்தி என்னவென்றால் கர்நாடக அரசு இதில் மேல்முறையீட்டுக்கு போவதில்லை என்கிறார்கள். இப்போது யார் இதற்கு மேல்முறையீடு ஒன்று செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு தகுதி இருக்கு சார்? மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்நாடக அரசு மட்டும்தான் செய்ய முடியும். அவர்கள் செய்ய முடியாது, செய்யதாக இல்லை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவே மேல்முறையீடு வேறு எந்த நபர்களாலும் செய்யவே முடியாது. இல்ல, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது கோபிநாத். சொல்லுங்க. இந்த வழக்கு புனையப்பட்டது தமிழ்நாடு அரசின் ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறையினரால் தான். இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது போடப்பட்டது. அது வழக்கின் தாரத்துக்குள்ள நான் போல, இந்த வழக்கை தொடுத்தது ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை, தமிழக அரசின் ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை தான். அப்படி இருக்கும்பொழுது இப்படி ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதை தமிழ்நாட்டின் ஊழல் கண்காணிப்பு துறை தானே மேல்முறையீடு செய்ய முடியுமா? இதில் எங்கே கர்நாடக அரசின் பங்கு எங்கே வருகிறது? எனக்கு சட்டபூர்வமான விளக்கத்தை சொல்லுங்க. இந்த வழக்குல அதாவது அழகிரி கொலை குற்றவாளியாக வழக்கு சித்தூர்ல நடந்தது. அந்த வழக்குல அவருக்கு விடுதலை அளித்தார்கள். அந்த வழக்குல உயர் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் அப்பீல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மூன்றாவது நபர்கள் சென்றார்கள். அப்பொழுது தெளிவாக உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் சொல்லிவிட்டது, இந்த வழக்கு தமிழ்நாடு அரசால் தொடுக்கப்பட்டிருந்தால் கூட இந்த வழக்கு எங்கு நடக்கிறதோ அந்த மாநிலத்தினுடைய அரசு தான் அதை அப்பீல் கொண்டு வர முடியும். கொலை குற்றத்திலேயே அந்த கொலை குற்றத்திலேயே சுமத்தப்பட்டவர் மீது அப்பீல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசு தான் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டது. அப்படி இருக்கிற நிலைமையில இன்றைக்கு இவங்க திமுகவோ அல்லது அன்பழகனோ அல்லது சுப்பிரமணிய சாமி நாங்கள் மனு செய்வோம், அப்பீல் மனு செய்வோம் என்று சொல்வது மக்களை ஏமாற்றி மீண்டும் மீண்டும் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெளிவாக காட்டுகிறது. சார், இந்த வழக்கு தீர்ப்பு வருவதற்கு முன்பு பல டெல்லி வழக்கறிஞர்களோடு பேசிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? சட்டபூர்வமாக இந்த வழக்கை அணுகினால் இவர்கள் 4 பேருக்கும் விடுதலை நிச்சயம். ஆனால் இப்போது வெளியே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நீதித்துறை குறித்து ஒரு அரசியல் விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த அரசியல் விளையாட்டையும் பிரச்சாரத்தையும் வைத்து மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். நீதிப்படி பார்த்தால் விடுதலை என்று சொன்னார்கள். இப்பொழுது இந்த ஹோல் எபிசோட், இந்த கேஸில் அரசியல் சட்டத்திற்குள் எப்படி விளையாடியதாக நினைக்கிறீங்க சார்? நிச்சயமாக அரசியல்வாதிகளால் பொய்யாக புனையப்பட்ட வழக்கு. ஏன்னா இந்த வழக்கை அவர் விசாரிக்கும் பொழுது தெளிவாக சொன்னார் எவ்வளவு ஓட்டைகள், எவ்வளவு இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்டிருக்கிறது. மொத்தத்துல இது ஊழல் வழக்கே இல்லை, ஒரு சொத்து குவிப்பு வழக்கு என்று சொல்லுகிறீர்கள். அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துக்காக சொல்றாங்க. வருமான வரித்துறையிலேயே அவர்கள் வருமானம் கட்டி இருக்கிறார்கள், அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். நீங்க ஒவ்வொன்றும் ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன விஷயம். நம்ம சாதாரண ஒரு வீடு கட்டும் பொழுது தெரியும், சாதாரண டைல்ஸ் போடுறதுக்கு அதிகபட்சமாக 200 ரூபா 300 ரூபா ஆகும். நீ போட்டிருக்கிறது 5000 ரூபாய் 8000 ரூபாய். மார்பிள் யாரையாவது போடுவாங்களா? அது அவரே சொல்லி சிரித்திருக்கிறார். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியும். சாதாரண தமிழகத்துல இருக்க ஒரு சாதாரண ஒரு மேசனை கூப்பிட்டு, ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு, இந்த இடத்துல எவ்வளவு நீங்க டைல்ஸுக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு அவர் சொல்லிடுவார். 1-2 மடங்காக கூட நீ சொல்லியிருக்கலாம், 3 மடங்காக கூட சொல்லியிருக்கலாம், 20 மடங்காக சொல்லுவார்கள். அதைத்தான் அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் தன்னுடைய திருப்புரையிலே. திருப்புரை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு என்னன்னா இந்த வழக்கில் எந்தவித சட்டப்பூர்வமான உண்மையும் இல்லை. எனவே அவர்கள் நிரபராதி. அவர் உடனே அவருடைய அப்பீல அலோ பண்ணணும், அலோ பண்ணியிருக்காங்க. சார், இப்போ சட்டம் தன்னுடைய கடமையை செய்து விட்டது, இப்போ தீர்ப்பு சொல்லப்பட்டு விட்டது. இப்பொழுது மறுபடியும் ஒரு அரசியல் விளையாட்டு
ஆரம்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் கர்நாடகத்தில் இருப்பது காங்கிரஸ் அரசு. ஒரு தரப்பு ஆச்சாரியாவை அவசரமாக கொண்டு வந்த போது கூட அதில் காங்கிரசின் விளையாட்டு, திராவிட முன்னேற்ற கழக தலைவரின் தூண்டுதலால், காங்கிரசின் வற்புறுத்தலால் ஆச்சாரியா கொண்டு வரப்பட்டதாக பகிரங்கமாக சிலர் ஏடுகள் எழுதின. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் நெருங்கிய ஒரு காதல் பார்வை கொண்டிருக்கிற தமிழக காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸின் மூலமாக கர்நாடக அரசுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்து, ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இதில் வருமா பார்க்குறீங்களா? அது எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அரசியல் ரீதியாக அவர்கள் அந்த மாதிரி ஒரு தொந்தரவு கொடுத்து வேண்டுமென்றே இதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் கூட உச்ச நீதிமன்றத்துல எந்த வழக்கையுமே ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் முதல்ல அட்மிட் பண்ணணும். அதுல ஏதாவது விஷயம் இருக்கிறதா, இது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா என்று அவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் பிறகுதான் அதை விசாரிப்பார்கள். அந்த நிலையிலேயே இது தள்ளுபடி செய்யப்படும். ஏன்னா இதுல பேசிக்காக எதுவுமே இல்லை. இந்த வழக்குல குற்றம் சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நீங்க அகிலேஷ் யாதவ் கேஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலயே உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அகிலேஷ் யாதவ் வழக்கிலேயே எங்கே ஊழல் இருக்கிறது? அவர் பணம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் எத்தனைக்கும் அவருடைய மனைவி 100 கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார்கள் என்று அகிலேஷ் யாதவ்ல சொல்லப்பட்டிருந்தது. அந்த மனைவி இவர் அகிலேஷ் யாதவ் மூலியமாக தான் சம்பாதிச்சார்ன்றதுக்கு எங்க உங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கப்பட்டது. இந்த வழக்கில் எதுவுமே இல்லை. வேண்டுமென்றே அரசியல் காரணத்துக்காக பிணைக்கப்பட்டது என்று தெளிவாக தெரிகிறது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில உச்ச நீதிமன்றத்தில் SLP போட்டா கூட அது சம்மர்லி இட் வில் பி ரிஜெக்டட். ஓடுகிற பொழுதே அது தள்ளுபடி செய்யப்படும். இது தொடர்ந்து இந்த 6 மாத காலத்தில் இந்த தீர்ப்பு செப்டம்பர் மாதம் வந்ததிலிருந்து ஊழல் வழக்கில் கைதானவர், ஊழல் வழக்கு கைதானவர் என்று ஒரு பிரச்சாரம் செய்வது, இது எந்த வகையில் கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம்? இதில் அதாவது அளவுக்கு அதிகமாக வைத்துக்கொண்டு ஒரு இடத்தில் குமாரசாமி அவர்கள் விசாரணையின் போது கேட்கிறார், இதில் லஞ்சம் எங்கே வந்தது? இப்போ நீங்கள் எனக்கு பணம் கொடுக்கிறீர்கள், அந்த பணத்தை கொடுத்தால் நான் உங்களுக்கு அதற்காக அந்த வாங்கிய பணத்திற்காக நான் உங்களுக்கு ஏதாவது கைமாறு செய்திருக்க வேண்டும், அதுவும் நான் அரசு பதவியில் இருந்தால். அந்த போர்ஷன் எங்கேயாவது வருதா இதுல? இது எப்படி ஊழல்னு திருப்பி திருப்பி திசை திருப்பினது சரியா? முதல்ல நம்ம அதை தெளிவுபடுத்திக்கணுங்க. இது ஊழல் வழக்கே இல்ல. வேண்டுமென்றே திமுகவும் அதனை சார்ந்த கட்சிகளும், அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்களை நேரடியாக எதிர்க்க முடியாது, மறைமுகமாக பல சூழ்ச்சிகளை செய்து எப்படியாவது அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக புனையப்பட்ட வழக்கு என்பது மக்களுக்கு தெரியும். அதனால இப்படியெல்லாம் சொல்லி அவர்கள் ஊழல் வழக்கு என்று சொன்னார்கள் தவிர இது ஊழல் வழக்கே அல்ல. அதுதான் சொன்னாங்க. இதுவரைக்கும் புரட்சி தலைவி அம்மார்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வேற எங்கிருந்து ஊழல் செய்து பணத்தை வாங்கினார்கள் என்று ஒரு எவிடன்ஸ், ஒரு ஆதாரமும் இல்லை. பின்பு எப்படி அதை ஊழல் வழக்கு என்று சொல்ல முடியும்? அவர்கள் கணக்கு காட்டவில்லை என்று சொல்கிறாய். அவங்க வருமான வரிக்கு கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நீங்க சொல்லிருக்கிற கணக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு 2 கோடி ஆகும்னா நீங்க 10 கோடின்னு போடுற, இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் அவர் சாதாரணமா சொல்லிட்டா, நானே வீடு கட்டி இருக்கிறேன், அந்த காலகட்டத்தில் நானே வீடு கட்டி இருக்கிறேன். அப்படி கட்டுகிற பொழுது என்னுடைய டைல்ஸ் நான் அதிகபட்சமாக 150 ரூபாய்க்கு தான் வாங்கி இருக்கிறேன், நீங்க எப்படி அதை 8000 ரூபாய்க்கு போட்டீங்கன்னு கேட்கிறாரு. அது பதில் சொல்ல முடியலையே அவங்களால. அப்படி பொய்யாக புனையப்பட்ட வழக்கு என்பது தெளிவாக தெரிகிறது அல்லவா? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக போடப்பட்ட வழக்கு என்று தெரிகிறது அல்லவா? இப்போ இன்னொன்று என்னன்னா, அதற்குள் இந்த தீர்ப்பு வந்த சில நிமிடங்களுக்குள்ளேயே இது நீதித்துறைக்கே ஒரு சவாலாக இருக்கிறது. இது போன்ற வந்ததே இல்லை. ஒரு ஸ்மாலர் கோர்ட்டில் கொடுத்த தீர்ப்பை முற்றுமாக உயர் நீதிமன்றங்கள் நிராகரித்த முன்னுதாரண வழக்குகள் ஏகப்பட்டது உண்டா இல்லையா? ஏகப்பட்ட வழக்குகள் அந்த மாதிரி இருக்குங்க. அதாவது ஒரு கருணாநிதி இருக்கிறாரு, அவருக்கு எந்த காலத்திலுமே நீதிபதிகளை குறை சொல்வதும் நீதிபதிகளை மறைமுகமாக தாக்குவதும் தான் அவருடைய வேலை. அவர் எந்த காலத்துல அவர் மேல போடப்பட்ட அந்த பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், கோதுமை பேர ஊழல் வழக்க அவர் பக்ரி சங்கர் கோர்ட்டுக்கு மாற்றம் செய்த உடனே இவர் அந்த நீதிமன்றத்துக்கு வரமாட்டேன், எனக்கு நீதிபதி மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் தான் கருணாநிதி. இன்னைக்கு அவர் பேசுவதற்கு எந்தவித அருகதையும் கிடையாது. நீதியை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. இதுவரைக்கும் எந்த நீதிமன்றத்தில் அவர் நேரடியாக நின்று நீதி வழக்கை சந்தித்து வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஒரு வழக்குல கூட அவர் நீதிமன்றத்துக்கு சென்றது கிடையாது. மிக்க நன்றி கோபிநாதன்.
உங்களுடைய தெளிவான இந்த சட்ட விளக்கத்திற்கு மிக்க நன்றி. இப்பொழுது இந்த வழக்கில் அதிமுக சார்பில், அதன் பொதுச் செயலாளர் மற்ற 4 பேர் சார்பில் கர்நாடக நீதிமன்றத்தில் வழக்காடிய திரு குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று இப்போது பார்ப்போம். இன்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் 4 செய்த அப்பீலில் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் விடுதலை செய்துள்ளது. அளவுக்கு மீறிய சொத்து பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகள் நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் தரப்பில் கொடுத்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று கூறி உடனடியாக அவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்வதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. இன்று கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா மற்றும் 4 செய்த அப்பீலில் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் அவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டதாக குறிப்பிட்டு அவர்கள் எல்லாரையும் விடுதலை செய்துள்ளது. அளவுக்கு மீறிய சொத்து பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கிற சங்கதிகள் நிரூபிக்கப்படவில்லை. அவர்கள் தரப்பில் கொடுத்த சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கிறது என்று கூறி உடனடியாக அவர்கள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக பதவியேற்றுக் கொள்வதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை. சார், இப்போ தீர்ப்பு வந்துவிட்டது. நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்றால், சட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, அதாவது ராமாயணத்தில் அனுமன் இலங்கைக்கு போன போது அங்கே அனுமன் சொல்வான் சீதையிடம், தாயே நீங்கள் வாருங்கள், என் தாயை தூளில் தூக்கி கொண்டு போகிற மாதிரி உங்களை இப்பொழுதே நான் தூக்கி கொண்டு போகிறேன் என்ற போது, நான் உன்னை என்னுடைய சகோதரனாக மைத்துரனாக நினைத்து நான் வருவேன். ஆனால் உன் மூலமாக நான் அங்கு வந்தால் ராமனின் வெற்றி தெரியாமல் போய்விடும் என்று சொல்லி இங்கே ராமன் வர வேண்டும், தன்னுடைய வல்லமையை காட்ட வேண்டும், இந்த இலங்கேஸ்வரனோடு போராடி நான் வென்று அவரால் நான் வெற்றி பெற்று அழைத்து செல்லப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அவருடைய வீரத்திற்கு கௌரவம் என்று சொன்னதைப் போல நான் சட்டம் என்னை விடுதலை செய்யட்டும், அதுவரையில் இந்த சிறையிலிருந்து இல்லச் சிறையிலிருந்து நான் வரமாட்டேன் என்று ராமாயண சீதை இருந்ததைப் போல இங்கே தமிழகத்தில் ஒரு தாய் 6 மாதமாக தன்னை அந்த போயஸ் தோட்டத்து வீட்டிலேயே தன்னைத்தானே சிறைப்படுத்தி கொண்டு அந்த நீதி என்கிற ராமன் கொடுக்கிற தீர்ப்பில் நான் வருவேன் என்று சொல்லி அந்த வெற்றி கிடைத்திருக்கிறது. இதை இன்னொரு வகையாகவும் பார்க்கிறேன், ஆன்மீகத்துக்கு கிடைத்த வெற்றியாகவும் பார்க்கிறேன். நீங்கள் இதை எப்படி, அன்னைக்கு நீங்கள் ஒரு விவாதத்தின் முன் சொன்னீர்கள், எங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அனைத்து மக்களுமே அவருக்காக பிரார்த்தித்து கொண்டிருக்கிறார்கள்னு. இது ஆன்மீகத்துக்கும் கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, ரொம்ப பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மெல்லாம் இறைவனை மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு சூழலை தமிழக மக்களுக்கு இறைவன் வைத்த சோதனையாக, அம்மா மூலமாக இறைவன் வைத்த சோதனையாகத்தான் நான் இதை கருதுறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எல்லாருமே அதாவது ராப்பகலா இன்னைக்கு புதுசாக என் உடம்புல ரத்தம் பாஞ்ச மாதிரி இருக்கு, புதுசாக என் உடம்புல எனக்கு புது ரத்தம் வந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராப்பகலாக இறை வணக்கம், அதாவது அது மசீதிகளாக இருந்தாலும் சரி, தர்காவாக இருந்தாலும், தேவாலயமாக இருந்தாலும், கோயிலாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் யாருக்குமே இது மாதிரி நடந்ததில்லை. எந்த ஒரு மனிதர்களும், அதாவது தமிழகம் முழுக்க எல்லாரும் அதை கிண்டல் கேலியெல்லாம் பண்ணாங்க, கொச்சப்படுத்தினாங்க, எதிர்க்கட்சிகள் அனைத்தும் அதை கொச்சப்படுத்தினாங்க. ஆனால் இறைவன் இருக்கிறான் என்பதை நிலைநாட்டி இருக்கிறாங்க அம்மா அவர்கள். அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும். அதே மாதிரி இந்த நீதியை வழங்கிய குமாரசாமி என்பவரும் குமார கடவுளாகத்தான் எனக்கு தெரியுது. அதாவது இதில் முக்கியமான விஷயம் நான் பார்க்குறது என்னென்னா, அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் பிரார்த்தனை செய்வது ஒரு வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். இதில் தமிழகம் எல்லா நாட்டுக்குமே ஒரு உதாரணம் காட்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத
இந்த அம்மா ஆட்சியில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாக்களித்து விட்டு தங்கள் அன்றாட வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பொதுமக்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கோயில் வாசலுக்கு போயிருந்தேன். இன்று தீர்ப்பு வரப்போகிறது. நேற்று போயிருக்கும் பொழுது நான் இந்த தொலைக்காட்சியில் வருவதனால் அரசியலுக்கே சம்பந்தம் இல்லாத பெண்கள் அந்த கோயில் வாசலில் நின்று கொண்டு நாங்கள் இன்று வந்திருப்பதே அவர்களுக்கு நல்ல தீர்ப்பாக வர வேண்டும் என்று அர்ச்சனை செய்ய வேண்டும் என்றும். நான் அவர்களிடம் கேட்டேன், நீங்கள் கட்சிக்காரர்களா என்று. எங்கள் கட்சியெல்லாம் கிடையாது, ஆனால் அந்த அம்மா அவர்கள் செய்த தர்மம் தலை காக்கணும், அவர்கள் வரணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரார்த்தனைகளை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது அம்மா ஏற்கனவே ஒரு முறை வழங்கப்பட்ட தீர்ப்பினும் போது சொன்னாங்க, இறைவன் மிக பெரியவன் அப்படின்னாங்க ஒரே வார்த்தையில். அவங்க நினச்சிருந்தா 2001 2006 அவங்க ஆட்சி பொறுப்பு இந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கலாம். அவங்க வாபஸ் வாங்கலை. நான் இறைவனை நம்புகிறேன், இறைவன் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்கட்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த வழக்கை சந்தித்தாங்க. பல்வேறு சட்ட நிபுணர்கள், சட்ட பயின்றவர்கள்லாம், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இந்த வக்கர புத்தியின் எண்ணங்கள் காரணமாக, அதாவது கருணாநிதிக்கு எப்பொழுதுமே வக்கர புத்தி உண்டு. அவரோடு இப்போ கூட சேர்ந்துருக்காங்க சில பேர். எப்படியாவது அம்மாவுக்கு தீர்ப்பு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தீர்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சாங்களே தவிர, ஆனால் அவங்க நினைப்பெல்லாம் இறைவன் தகர்த்து எறிந்து விட்டான். தமிழ்நாட்டில் வரலாறு காணாத அளவில் இந்த நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 1.5 கோடி தொண்டர்களுக்கும் நன்றி சொல்லணும். பொதுமக்கள் ஒரு பக்கம், கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் அம்மாவுக்காக கோயிலாக அர்ச்சனை பண்ணாங்க, அபிஷேகம் பண்ணாங்க, எந்த வகையான யாகங்கள்லாம் இருக்குமோ அத்தனையும் பண்ணிட்டாங்க. காரணம், அந்த இறைவன் இந்த தமிழ்நாட்டு மக்கள்லாம் நம்மளை கொஞ்சம் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு ஒரு சோதனையை வச்சுருந்தாங்களே தவிர அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை கிடையாது. சில சமயங்களில் சோதனைகள் கூட சில மக்களுக்காக யோசிக்கிற தலைவர்களை புடம்போட்ட தங்கங்களாக வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக கடவுள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கோயில், அதாவது வருடத்துக்கு ஒரு முறை எண்ணெயை பார்க்கின்ற கோயில்கள், அந்த சிலைகளுக்கெல்லாம் எண்ணெய் தடவி பூஜை பண்ணி தன்னுடைய குலதெய்வங்களுக்கு போகிறவங்க அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணி தான் தன்னுடைய வீட்டுக்கு அர்ச்சனை பண்ணாங்க. அது நாங்கள் உட்பட எல்லாரும் அந்த அந்த சிறப்பு பிரார்த்தனை இருக்குது பாருங்கள். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலே, உலக வரலாற்றிலேயே அம்மாவுக்காக இறைவனை வழிபட்ட மாதிரி யாருக்கும் வழிபடலை. இந்த நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. காரணம், அம்மாவை தன்னுடைய தாயாக எண்ணுகிறார்கள், தன்னுடைய மகளாக எண்ணுகிறார்கள், தன்னுடைய சகோதரியாக எண்ணுகிறார்கள். அதை உணர்ச்சி பூர்வமாக ஏதோ போனோம் கோயிலுக்கு போனோம் இல்லை. அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள்லாம் தன்னுடைய வீட்டுக்காக சாமி கும்பிட்டாங்களோ இல்லையோ, தன்னுடைய அம்மா வெளியில் வரணும்னு லட்சக்கணக்கான கோயிலில் சாமி கும்பிட்டான விளைவு தான் இது. என்னையை பொறுத்தவரை இது இறைவன் கொடுத்த தீர்ப்பு. அம்மா பின்னாடி அம்மாவுடைய உடம்பு முழுவதும் இறைவன் அருள் புரிந்து கொண்டு இருக்கின்றான் தான் அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் இதே பதிலை தான் சொல்லுவாங்க. அதாவது இதை 2 விதமாக பார்க்கலாம் சார். என்னை ஒருவர் கேட்டார், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு என்றீர்களே, எப்படி உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்தது என்று கேட்டபோது சொன்னேன், கடவுள் என்று ஒருவர் இல்லாவிட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று ஒருவரை படைத்திருக்க மாட்டார். அவரை படைத்திருக்காவிட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றி இருக்காது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றாவிட்டால் தமிழ்நாடு என்றோ கருணாநிதி நாடாக இருக்கும். அதனால் கடவுள் இருக்கிறார் என்று நம்பிக்கை வைத்திருக்கேன். இப்பொழுது நீங்கள் இப்போ இப்போ இதிலிருந்து என்ன அரசியல் திருப்பங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள்? அரசியல் திருப்பம் என்ன? அதாவது இனிமே கருணாநிதிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ வாழ்வு கிடையாது, சுத்தமாக முடிஞ்சு போச்சு. அதாவது 234 தொகுதியே அம்மா தான் வருவாங்க. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த தீர்ப்பை வச்சு நான் இதை பேசலை. இதுக்கு முன்னாலேயும் உங்களோட பல நிகழ்வுகள் கலந்த போதும் சொல்லியிருக்கேன், திரும்பவும் அதே தான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால், இதுவரை நான் பார்த்த தலைவர்களில், அரசியல் தலைவர்களில் மக்களால் நான், மக்களுக்காக நான் யாருமே மேடையில் சொன்னதில்லை. சரி, அப்படி சொன்னபடி இருக்கிறாங்களா அப்படின்னா உண்மையிலே இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து வாரிசாக யாருமே இல்லை. அதிமுக தான் வாரிசு, மக்கள் தான் வாரிசு. அதாவது நீதிமன்றத்திலையும் சொன்னாங்க, நான் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீதிமன்றத்தில் குன்காவுக்கு முன்னால் சொல்கிறாங்க, நான் சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க, அப்படி ஊழல் பண்ணி சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. அதே அவசியம் இல்லாதனால தான் அவங்களுக்கு இப்போவும் அவங்க ஒரு ஆள் வாழ்றதுக்கு சொத்து சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்காக வாழ்ந்துக்கிறதுக்காகத்தான் சொன்னாங்க. மக்களால் நான், மக்களுக்காக நான்.
அந்த வாக்கியம் எனக்கு என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு வாக்கியமாக, ஏன்னா போன இடங்கள்ல எல்லாம் சொன்னாங்க. சரி, அப்படி அவங்க சொன்னதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்குமா, இல்ல பின்னால ஏதாவது அரசியலுக்காக